கிருபையும் சத்தியமும். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். யோவான் 1:16. தகுதியில்லாத உன்னை தகுதிப்படுத்தியது என் கிருபை. நீ பெற்றுக்கொண்ட கிருபையில் நிலைத்திருக்க உன்னை ஸ்திரப்படுத்துவது என் சத்தியம். நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வாக்கு கொடுத்தவராகிய நான் மாறவில்லை. என்னுடைய வார்த்தைகள் சத்தியம், என்னுடைய வாக்குத்தத்தங்கள் சத்தியமானவைகள். நீ பரிசுத்த பாதையில் தினம் செல்லும்படிக்கு உனக்கு கற்றுத்தருகின்ற யாவும் சத்தியமே. என் சத்தியத்தை நான் உனக்கு பரிசுத்த வேதமாக கையில் கொடுத்திருக்கிறேன். அந்த சத்தியங்களை நீ அறிந்து கொண்டு என்னுடைய அளவற்ற கிருபைகளை அனுபவிக்க வேண்டும். நீ கீழே விழாமல் இதுவரைக்கும் நின்று கொண்டிருப்பதற்கு காரணம் என் கிருபை மட்டுமே. என் கிருபை அது முற்றிலும் இலவசமானது. இதை நீ பெறுவதற்கு எதையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. இதை உன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தில் கற்றுக்கொண்டாய். ஆனால் உன்னை ரட்சித்த பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வருவதற்கு என்னுடைய சத்தியம் உனக்குள் கிரியை செய்ய நீ அனுமதிக்க வேண்டும். நீ கற்றுக்கொண்ட சத்தியத்தில் அனுதினமும் நீ நடப்பதற்கு உன்னை அர்ப்பணிக்கும் போது மட்டுமே என் கிருபை உன்னில் பூரணப்படும். இன்றே உன்னை என் கிருபைக்கு ஒப்புக்கொடு. வேதத்தின் சத்தியத்திற்கு உன்னை விட்டுக்கொடு. ஜெபம். பரிசுத்த பிதாவே, கிருபையும் சத்தியத்தையும் நான் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். ஆமேன்.